ரசத்துக்கு வந்து மிளகு ரசத்துக்கு தேவையான ஜாமான்: வெள்ளைப்பூடு, ஒரு பாதி பச்சை மிளகா, ஒரு முழு வத்தல், 2 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, காயப்பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, கொஞ்சம் புளி. தக்காளி ஒரு தக்காளி தான். ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டுருக்கேன். செக்கிலாட்டா நல்லெண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். 2 காஞ்ச மிளவத்தல், கடுகு, கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, தக்காளி பழம், நல்ல வதக்கணும். அந்த வத்தல் உள்ளுக்குள்ளே எண்ணெய்க்குள்ளே கிடக்கனால அந்த வத்தல் ஸ்மெல்லும் தக்காளியும் சேர்ந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும். தக்காளியை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லாவே வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம திருச்சி வச்சுருக்க பொடியை போடணும். அதில் பொடியை போட்டு சும்மா 2 வதக்கிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு நெல்லிக்காய் ஒரு சின்ன நெல்லிக்காய் சேர்த்துட்டு அதை ஊற்றணும். இதில் இப்போ அதில் காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுங்க. இதில் புளிக்கரைசல் ஊற்றும்போது இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். ஒரு நல்ல வந்த உடனே நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கி அதில் ஒரு அரை ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் ஜீனி கொஞ்சம் உள்ள போட்டோம்னா அது ஜீனியும் மஞ்சள் போட்டு இறக்குனா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு ரசம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இருக்க கொரோனா பீரியடில் இந்த ரசம் வச்சு வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொதி வந்துட்டு இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோ. இப்போ இந்த பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சீனி போட்டு வச்சுருக்கேன். இதில் அந்த ரசத்தை மாற்ற போகிறேன்.